ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட். வென் யூ ஸ்டார்ட் டு லிவ் யுவர் லைஃப், உங்கள் காதில் விழுந்தது கரெக்டு தான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்போ வாழ தொடங்க போகிறீங்கன்னு கேட்டேன். இதே கொஸ்டினை ஒரு சின்ன வயசில் உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? 10th மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, 10th முடிச்சுட்ட. அப்போ வந்து கேட்டால் 12th முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, 12th முடிச்சுட்ட. அப்போ வந்து கேட்டால் ஒரு டிகிரி ஒரு வேலை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, டிகிரி படிச்சுட்ட, வேலை வாங்கிட்ட. இப்போ வந்து கேட்டால் ஒரு வீடு ஒரு கார், இது கண்டிப்பாக தேவைப்பா, இது பண்ணிட்டேன்னா முடிஞ்சுது. சரி, ஒரு வீடு ஒரு கார் முடிஞ்சிட்டு. இப்போ வந்து கேட்டால் கல்யாணம் பண்ணணும்பா. சரி, கல்யாணம் பண்ணு. இப்போ வந்து கேட்டால் கல்யாணம் பண்ணிட்டேன், பசங்க வந்துட்டாங்க, இப்போ அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், அவங்க படிக்கணும், திரும்பவும் பையன் 10th பாஸ் ஆகணும், 12th பாஸ் ஆகணும். எப்போ 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 அதாவது நீ என்ன பண்ற, நீ எங்க வாழ மறந்தியோ, அதாவது உன் ஆசைகளை எங்க நீ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டியோ, அதே இடத்துக்கு திரும்ப உன் பையன் வழியா நீ வந்திருக்க. அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத நீ இப்படி நிரூபிக்க பார்க்குற. இங்க நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ பயப்படுறோம். யாரோ யாருக்காகவோ போட்ட ஒரு ஃபார்முலாவை அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அந்த ஒரு காரணத்துக்காக அதை காப்பி பண்ணிட்டு நம்மளும் ஓட பார்க்குறோம். அந்த ஃபார்முலாவே நமக்கும் ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பையன் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வைங்க. அந்த பையனுக்கு மேக்ஸ் நல்லா வரும். ஸோ அவன் மேக்ஸ் டிகிரி எடுக்கிறான், பாஸ் ஆகுறான், வேலைக்கு போகிறான். இப்போ என்ன, நீங்கள் அவனை உங்க கூட கம்பேர் பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் மேக்ஸ் எடுப்பீங்க, ஆனால் சுத்தமாக உங்களுக்கு மேக்ஸ் வராது. முட்டி முட்டி படிப்பீங்க, கடைசி வரைக்கும் பிடிக்காத அந்த மேக்ஸையே உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கொண்டு போயிட்டே இருப்பீங்க. இது ஒரு தடவை நிதானமாக யோசிச்சிங்கன்னா, அவனுக்கு எப்படி மேக்ஸ் பிடிச்சிருக்கிறோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிச்சிருக்கலாம். இன்கேஸ் அவனை கம்பேர் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்ஸை எடுத்துகிட்டு ஓட தொடங்கியிருந்தீங்கன்னா, மேக்ஸை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, கடைசி வரைக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த துறையிலேயே, அந்த பாடத்திலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க. அது சார்ந்த தொழிலாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். ஸோ நம்ம எங்கே பேசிக்காக தப்பு பண்ணுறோன்னா, இன்னும் ஒருத்தங்க சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ண பார்க்குறோம். ஆனால் அவங்க அவங்களுக்கு பிடிச்சத பண்ணி தான் சக்ஸஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி நமக்கு பிடிச்சத பண்ணாதான் நம்ம மனநிறைவா சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் ஸ்டார்ட் டு லிவ் யுவர் லைஃப் ஃப்ரம் டுடே. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை இன்னையில இருந்தாவது உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை பண்ணுங்கள். 2026 ஜான்வரியை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த எனர்ஜியை அந்த இயர் ஃபுல்லாகவே கொண்டு போங்க. இவ்வளோ வருஷம் யார் யாருக்காகவோ எதுக்காகவோ வாழ்ந்துட்டீங்க இல்லையா? 2026 உங்களுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வெட்கப்படாமல் லைக் பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு இதே மாதிரி கண்டென்ட்டை திரும்ப உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். பை பாய்.